குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆல்கலி மெட்டல் சரிங்களா. அந்த NaOட நீங்கள் என்ன சொல்கிறாங்க, ஹைட்ராக்சைடு குரூப் சேர்ந்து இருந்துச்சுன்னா என்ன சொல்லலாம்ப்பா, NaOH. இது பேர் என்னது, சோடியம் ஹைட்ராக்சைடு. இப்படி ஒரு காம்பவுண்ட் பார்க்க போகிறோம். அதுக்கடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா, அந்த சோடியத்தோட குளோரின் சேர்ந்துச்சுன்னா NaCl, சோடியம் குளோரைடு, அதை பற்றி பார்க்க போகிறோம். அப்புறம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க வாஷிங் சோடா அப்படின்னு சொல்லிட்டு, Na2CO3. அடுத்து பேக்கிங் சோடா NaHCO3. இதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த காம்பவுண்ட்ஸை பற்றி ஃபுல்லாக நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு காம்பவுண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோடியம் கார்பனேட் சரிங்களா. இதோட கமர்ஷியல் நேம் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா வாஷிங் சோடா. இது வந்துட்டு நார்மலாக 10 வாட்டர் மாலிகுலை அப்சர்வ் பண்ணியே இருக்கும் சரிங்களா. பிகாஸ் இட் இஸ் வந்துட்டு என்னது அப்படின்னு சொன்னீங்கன்னா ஹைக்ரோஸ்கோபிக் நேச்சர். வாட் இஸ் மீன் பை ஹைக்ரோஸ்கோபிக் டெலிகுசன்ஸ் 10th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்பீங்க. ஹைக்ரோஸ்கோபிக் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு சப்ஸ்டன்ஸை நீங்கள் ஓப்பன் ஸ்பேஸில் வச்சுருந்தீங்கன்னா இட் அப்சார்ப்ஸ் வாட்டர் மாலிகுல் ஃப்ரம் என்னதுப்பா, அட்மாஸ்பியர் சரிங்களா, இல்லைனா மாய்ஸ்டர்னு சொல்லுவாங்க. இட் அப்சார்ப்ஸ் மாய்ஸ்டர் ஃப்ரம் என்னது, அட்மாஸ்பியர். அதனால் இது எத்தனை வாட்டர் மாலிகுல் அப்சர்வ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 வாட்டர் மாலிகுல் அப்சர்வ் பண்ணியிருக்கோம். அதனால் இட் இஸ் ஏ ஹைக்ரோஸ்கோபிக் நேச்சர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோடியம் கார்பனேட் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் யூஸ்டு இன் இண்டஸ்ட்ரீஸ் சரிங்களா. இண்டஸ்ட்ரீஸ் தொழிற்சாலைகளில் இது அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. இதை சால்வே ப்ராசஸ் சரிங்களா. எந்த மெத்தடில், புக் பேக்கில் 1 மார்க் கொஸ்டின்ஸ் இருக்குது. சோடியம் கார்பனேட் இஸ் ப்ரிப்பேர்ட் பை டேஸ் மெத்தட் அப்படின்னு கேட்பாங்க. சால்வே ப்ராசஸ் சரிங்களா. சால்வே ப்ராசஸில் என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு அமோனியாவை எடுத்துகிட்டு அதோட வாட்டரும் கார்பன் டை ஆக்சைடும் போட்டு அதை அமோனியம் கார்பனேட்டாக கன்வெர்ட் பண்ணுறாங்க. ஃபார்ம் பண்ண அமோனியம் கார்பனேட் இந்த இருக்க ஈக்குவேஷன்ஸை பாருங்கள். அமோனியானா NH3, அதோட வாட்டரையும் கார்பன் டை ஆக்சைடையும், வாட்டர்னா H2O, கார்பன் டை ஆக்சைடு அப்படின்னு சொன்னால் CO2, எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்குது, அமோனியம் கார்பனேட் NH4 twice CO3. இந்த அமோனியம் ஃபார்ம் பண்ண அமோனியம் கார்பனேட்டை திரும்ப எக்ஸ்ட்ரா வாட்டர் மாலிகுலையும் எக்ஸ்ட்ரா கார்பன் டை ஆக்சைடும் அதே சேம் ஆட் பண்ணிங்கன்னா அமோனியம் கார்பனேட் இஸ் கன்வெர்டட் இன்டு அமோனியம் பைகார்பனேட்டாக மாறுது. NH4 HCO3 அப்படின்னு வந்துடுது. அதாவது ஒரு அமோனியத்துக்கு பதிலாக ஒரு ஹைட்ரஜன் வந்துடுது, பைகார்பனேட்டாக மாறுது. நெக்ஸ்ட் இந்த அமோனியம் பைகார்பனேட்டை நீங்கள் சோடியம் குளோரைடோட போட்டு அமோனியம் குளோரைடாகவும் சோடியம் பைகார்பனேட்டாகவும் மாற்றிடுறாங்க. ஆக்சுவலாக நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ணணும்னா சோடியம் கார்பனேட் வேணும் சரிங்களா. இப்போ நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்குப்பா, சோடியம் பைகார்பனேட் கிடச்சிருக்கு சரிங்களா. இந்த சோடியம் திரும்ப நீங்கள் எக்ஸ்ட்ரா சோடியம் பைகார்பனேட் எடுத்துக்கிட்டு 2 மாலிகுல் எடுத்துகிட்டு ஹீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடச்சிருது, சோடியம் கார்பனேட்டும் கார்பன் டை ஆக்சைடும் வாட்டரும் கிடச்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த மெத்தடில் நம்ம என்ன பண்ணலாம்னா வாஷிங் சோடாவை தயாரிக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா 3 தான், அமோனியா, வாட்டர், கார்பன் டை ஆக்சைடு. அமோனியா, வாட்டர், கார்பன் டை ஆக்சைடு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அமோனியம் கார்பனேட் கிடைக்கும். ஃபார்ம் பண்ண அமோனியம் கார்பனேட்டோட திரும்ப வாட்டர், கார்பன் டை ஆக்சைடு சேர்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா அமோனியம் பைகார்பனேட் கிடைக்கும். ஃபார்ம் பண்ண அமோனியம் பைகார்பனேட்டோட நீங்கள் சோடியம் குளோரைடு ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சோடியம் பைகார்பனேட் கிடைச்சிரும். அந்த ஃபார்ம் பண்ண சோடியம் பைகார்பனேட் எக்ஸ்ட்ரா 2 மாலிகுல் 3 மாலிகுல்னு எடுத்துகிட்டு நீங்கள் ஹீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சோடியம் கார்பனேட் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. இதோட பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட், சோடியம் கார்பனேட் இஸ் காமன்லி நோன் அஸ் வாஷிங் சோடா. சோடியம் பைகார்பனேட் என்னப்பா சொல்கிறாங்க, பொதுவாக வாஷிங் சோடா. ஏன்னா இது வந்துட்டு நிறைய அந்த துணி துவைக்கிறதுக்கு பயன்படக்கூடிய அந்த சோப்பு பவுடர் தயாரிக்க பயன்படும். அதனால இதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க, வாஷிங் சோடா அப்படின்னு சொல்கிறாங்க. கிறிஸ்டலைஸ் அஸ் டெக்காஹைட்ரேட் சரிங்களா. இது எப்படி இருக்கும்னா சோடியம் கார்பனேட் 10H2O அப்படின்ற ஃபார்மெட்டில் தான் இருக்கும். 10 அப்படின்னாலே என்ன மீனிங்னா டெக்கா அப்படின்னு மீனிங் சரிங்களா. நீங்கள் 11th லெசன் நடத்தும் போது டீட்டெயிலாக சொல்லுவேன். 1னா மோனோ, 2னா டை, 3னா ட்ரை, 4னா டெட்ரா, 5னா பெண்டா, 6னா ஹெக்ஸா, 7னா ஹெப்டா, 8 ஆக்டா, 9 அப்படின்னு சொன்னால் நேனோ, 10 அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல என்ன சொல்லுவாங்க, டெக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ 10 அப்படின்னு சொன்னால் டெக்கா. அதனால் இது டெக்காஹைட்ரேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஏன்னா இட் அப்சார்ப்ஸ் 10 வாட்டர் மாலிகுல்ஸ் ஃப்ரம் அட்மாஸ்பியர். தட் இஸ் கால்ட் என்னதுப்பா, ஹைக்ரோஸ்கோபிக் இன் நேச்சர் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்துட்டு டெக்காஹைட்ரேட் விச் இஸ் ஒயிட் இன் கலர். இதோட கலர் என்ன சொல்லியிருக்காங்க, ஒயிட் இன் கலர். இட் இஸ் சாலிபிள் இன் வாட்டர் அண்ட் இட் ஃபார்ம்ஸ் அல்கலின் சொல்யூஷன். இது தண்ணியில் கரைஞ்சி என்ன சொல்யூஷனாக மாறும், அல்கலின் சொல்யூஷன். அல்கலின் என்னதுப்பா, இட் கிவ்ஸ் OH மைனஸ் அயன்ஸை கொடுக்குற மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்பான் ஹீட்டிங் இட் லாசஸ் வாட்டர். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்.
இந்த சோடியம் கார்பனேட் 10H2 இருக்கு பார்த்தீங்களா, இதை வந்துட்டு நீங்கள் லைட்டாக ஹீட் பண்ணிங்கன்னா இட் லாசஸ் 9 வாட்டர் மாலிகூல்ஸ் அண்ட் பிகம்ஸ் சோடியம் கார்பனேட் டெக்காஹைட்ரேட் டு சோடியம் கார்பனேட் மோனோஹைட்ரேட்டாக மாறும். ஏன்னா ஒரு H2ஆக மாறிடும். 10H2ஓலேருந்து 1H2ஆக மாறிடும். திரும்ப இந்த சோடியம் கார்பனேட் மோனோஹைட்ரேட்டை 373 கெல்வினுக்கு மேலே நீ எக்ஸ்ட்ரா இன்னும் ஸ்ட்ராங் ஹீட் பண்ணிங்கன்னா வெறும் சோடியம் கார்பனேட் மட்டும் கிடைக்கும். அந்த வெறும் சோடியம் கார்பனேட்டுக்கு பேர் அன்ஹைட்ரஸ் சோடியம் கார்பனேட். அந்த ஒரு வாட்டர் மாலிகுலும் இது இழந்துரும். எப்போ நீ இங்கே 373 கெல்வினுக்கு மேலே ஹீட் பண்ணும்போது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா. நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, இதோட சோடியம் கார்பனேட் அப்படின்றதோட யூசஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். சரிங்களா. யூசஸ் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, சோடியம் கார்பனேட் இஸ் நோன் அஸ் வாஷிங் சோடா. இட் இஸ் யூஸ்டு ஹெவிலி ஃபார் லாண்டரிங். சரிங்களா. அந்த துணி துவைக்கிறது இதுக்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட காமன் நேம் வாஷிங் சோடா அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த செகண்ட் யூசஸ் இட் இஸ் an important laboratory reagent used in qualitative analysis and வாலிமெட்ரிக் அனாலிசிஸ். சரிங்களா. வாலிமெட்ரிக் அனாலிசிஸ்னா டைட்ரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் 12th ஸ்டாண்டர்டில் படிப்பீங்க. 12th ஸ்டாண்டர்டில் படிக்கும்போது ஆசிட் பேஸ் டைட்ரேஷன் ஒரு கான்செப்ட் வரும். சரிங்களா. இதில் வந்துட்டு வாஷிங் சோடாவை நீங்கள் பேசிக் மீடியமாகவும் ஆசிட்டா HClலையோ HNO3யோ நீங்கள் எடுத்துகிட்டு டைட்ரேட் பண்ணி அதோட வெயிட், சரிங்களா, வெயிட்டு எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு V1N1 = V2N2 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாலிமெட்ரிக் அனாலிசிஸில் கால்குலேட் பண்ணுவீங்க. சரிங்களா. அதுக்கு இது முக்கியமாக லேபரேட்டரியில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ரியேஜென்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேர்ட் பாயிண்ட், இட் இஸ் ஆல்சோ யூஸ்டு இன் வாட்டர் ட்ரீட்மெண்ட் டு கன்வெர்ட் ஹார்ட் வாட்டர் இன்டூ சாஃப்ட் வாட்டர். சரிங்களா. ஹார்ட் வாட்டர்ஸ்னால் அதில் வந்துட்டு குளோரைட்ஸோ இல்லை சல்ஃபேட்ஸோ இருக்கும். சரிங்களா. குளோரைட்ஸோ சல்ஃபேட்ஸோ இருக்கும். இதை என்ன மாற்ற போகிறோம் அப்படின்னு சொன்னால் பைகார்பனேட் HCO3ஆவோ மாற்ற போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பைகார்பனேட்ஸாவோ இல்லை கார்பனேட் அயன்ஸாவோ நம்ம மாற்ற போகிறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது ஹார்ட் வாட்டர்ஸில் மெட்டலோட குளோரைட்ஸ் ஃபார்மேட்லேயோ சல்ஃபேட் ஃபார்மேட்லேயோ காம்பவுண்ட் கம்பைன் ஆகிருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா சாஃப்ட் வாட்டராக மாற்றணும் அப்படின்றதுக்கு என்ன பயன்படுது, வாஷிங் சோடா பயன்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா. ஹார்ட் வாட்டரை சாஃப்ட் வாட்டராக மாற்றுறதுக்கு வாஷிங் சோடா பயன்படுது. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் பாயிண்ட், இட் இஸ் யூஸ்டு இன் த மேனுஃபேக்சரிங் ஆஃப் கிளாஸ் ஐட்டம், பேப்பர், பெயிண்ட் எக்ஸெட்ரா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ சோடியம் கார்பனேட்டில் 4 யூஸஸ் சொல்லியிருக்காங்க. ரொம்ப முக்கியமாக ஃபஸ்ட்டு யூசஸ் இட் இஸ் மெயின்லி யூஸ்டு ஃபார் லாண்டரிங் அப்படின்னு நான் வச்சுக்கணும். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இட் இஸ் மெயின்லி யூஸ்டு ஃபார் லேபரேட்டரி ரியேஜென்ட். தேர்ட் ஒன் ஹார்ட் வாட்டரை சாஃப்ட் வாட்டராக மாற்றுறதுக்கு யூஸ் பண்ணலாம். அப்புறம் இந்த கிளாஸு, பேப்பர், பெயிண்ட் இந்த மாதிரி பொருட்கள்லாம் ப்ரிப்பரேஷன் செய்கிறதுக்கு சோடியம் கார்பனேட்டை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா. செகண்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா ஹெட்டிங் இல்லாமல் இருக்குது, சோடியம் குளோரைடு. சோடியம் குளோரைடு அப்படின்னா உங்களுக்கு தெரியும் காமன் சால்ட். சரிங்களா. காமன் சால்ட் இல்லைனா டேபிள் சால்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சோடியம் குளோரைடு ஃபஸ்ட்டு எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்ராக்சிமேட்லி 50 lakh tons ஆஃப் சால்ட் ஆர் ப்ரொடியூஸ்டு ஆனுவலி இன் இந்தியா பை சோலார் இவாப்ரேஷன். சரிங்களா. சூரிய ஒளியை பயன்படுத்தி கடல் நீரை ஆவியாக்கி அதிலிருந்து உப்பு தயாரிக்கிறது தான் இந்தியா கிட்டத்தட்ட 50 லட்சம் டன், சரிங்களா, சால்ட் உப்பை ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை சொல்லியிருக்காங்க. அடுத்து செகண்ட் பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, க்ரூட் சோடியம் குளோரைட் கேன் பி அப்டைன்ட் பை கிறிஸ்டலைசேஷன் ஆஃப் பிரின் சொல்யூஷன் which contains sodium sulfate, calcium chloride and magnesium chloride as impurities. சரிங்களா. இப்போ கிறிஸ்டலைசேஷன் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு மீனிங் தெரியும், படிகமாக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு சால்ட்டை எடுத்துட்டு அதை என்ன பண்ணுவாங்க, ஒரு சூட்டபிள் சால்வெண்ட்டை ஆட் பண்ணுவாங்க. சரிங்களா. சால்ட்டில் ஏதோ ஒன்று, சரிங்களா, அந்த நம்மளுக்கு இயற்கையில் கிடைக்கக்கூடிய ஒரு பொருளை எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணுவாங்கன்னா அதில் வாட்டர் ஆட் பண்ணுவாங்க. சரிங்களா. வாட்டர் ஆட் பண்ணி அதை ஃபஸ்ட்டு டிசால்வ் ஆகுதான்னு பார்ப்பாங்க. டிசால்வ் ஆகலை அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, ஸ்ட்ராங் ஹீட் பண்ணி டிசால்வ் பண்ணுவாங்க. அந்த டிசால்வ் பண்ண சொல்யூஷனை திரும்ப என்ன பண்ணுவாங்கன்னா கூல் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஃபில்டர் பண்ணுவாங்க. சரிங்களா. அந்த ஃபில்ட்ரேட்டுக்கு பேர் தான் என்னது, இம்ப்யூரிட்டிஸ்லாம் கீழே போயிடும். அந்த ஃபில்ட்ரேட்டை வந்துட்டு திரும்ப என்ன பண்ணுவாங்கன்னா குளிர் வச்சு அதை படிகமாக மாற்றுவாங்க. அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் என்னது, கிறிஸ்டலைசேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிறிஸ்டலைசேஷன்னா படிகமாக்கல். இது மொத்தம் 5 ஸ்டெப் இருக்குது. ஃபஸ்ட்டு செலெக்ஷன் ஆஃப் சூட்டபிள் சால்வெண்ட் அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு. செகண்ட் ஒன் வந்துட்டு அந்த சால்வெண்ட்டை யூஸ் பண்ணி அதை டிசால்வ் பண்ணணும். டிசால்வ் ஆகுதான்னு பார்க்கணும். டிசால்வ் ஆகலாட்டி ஹீட் பண்ணி டிசால்வ் பண்ணணும். அதுக்கடுத்து என்ன பண்ணுவாங்க, ஃபில்ட்ரு பண்ணணும். ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அந்த சொல்யூஷனை திரும்ப கூல் பண்ணி
அதை படிகமாக மாற்றணும் அப்படின்றதான் கிறிஸ்டலைசேஷனில் உள்ள ஸ்டெப்பு. அப்போ கிறிஸ்டலைசேஷன் மூலமாகவும் நம்ம என்ன பண்ணலாம், இந்த காமன் சால்ட் இல்லைனா டேபிள் சால்ட் இல்லைனா சோடியம் குளோரைடுன்னு சொல்லக்கூடியதை நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் உள்ள இம்ப்யூரிட்டிஸ்லாம் கால்சியம் சல்ஃபேட், கால்சியம் குளோரைடு, இதெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். அடுத்து பியூர் சோடியம் குளோரைட் கேன் பி அப்டைன்ட் ஃப்ரம் க்ரூட் சால்ட் ஆஸ் ஃபாலோஸ். ஃபர்ஸ்ட்லி ரிமூவல் ஆஃப் இன்சாலிபிள் இம்ப்யூரிட்டிஸ். இன்சாலிபிள்னா கரையாத மாசுக்களை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிடணும், நம்ம ரிமூவ் பண்ணிடணும். 5 ஃபில்டரேஷன், வடிகட்டுறது மூலமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரம் த க்ரூட் சால்ட் சொல்யூஷன் வித் மினிமம் அமௌண்ட் ஆஃப் வாட்டர். நெக்ஸ்ட் சோடியம் குளோரைட் கேன் பி crystallized by passing HCl gas into the solution. Calcium and magnesium chloride being more soluble than sodium chloride remains in the solution. சரிங்களா, HCl மெக்னீசியம் குளோரைடும் கால்சியம் குளோரைடும் வேலன்சி 2ன்றனால ஃபாஸ்ட்டாக என்ன ஆயிரும் அப்படின்னு சொன்னீங்கன்னா டிசால்வ் ஆயிரும். சரிங்களா, அதுக்கடுத்து என்ன ஆகும், லாஸ்ட்டில் தான் சோடியம் குளோரைட் டிசால்வ் ஆகும் அப்படின்னு சொல்லி அந்த மெத்தடில் கடைசியாக வர சொல்யூஷன் சோடியம் குளோரைடு. அதை நீங்கள் என்ன பண்ணலாம், கூல் பண்ணி படிகமாக மாற்றலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அதுக்கடுத்து இதோட மெல்ட்டிங் பாயிண்ட்லாம் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தெரியும் மெல்ட்டிங் பாயிண்ட் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதோட உருகுநிலை. சரிங்களா, 1081 கெல்வினில் இதெல்லாம் மெல்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா எஃப்சிசி ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி படிப்பீங்க 12th ஸ்டாண்டர்டில். ஃபேஸ் சென்டர்டு கியூபிக் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட கரையக்கூடிய திறன். சரிங்களா, அதாவது 100 ml வாட்டரில் எவ்வளவு சோடியம் குளோரைட் டிசால்வ் ஆகும்னா 36 கிராம் தான் டிசால்வ் ஆகும். அதனால இந்த சொல்யூஷனுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் 10th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்பீங்க சேச்சுரேட்டட் சொல்யூஷன். சேச்சுரேட்டட்னா கரையக்கூடிய அளவு, கரெக்டாக கரையக்கூடிய அளவுக்கு பேர் தான் என்னது சேச்சுரேட்டட். அதாவது கிவன் 100 ml வாட்டரில் எவ்வளவு சோடியம் குளோரைடு தான் டிசால்வ் ஆகுமா, 36 கிராம் கரையும். அந்த 36 கிராம் இன் 100 ml வாட்டர், தட் சொல்யூஷன் இஸ் கால்ட் என்னதுப்பா, சேச்சுரேட்டட் சொல்யூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ 36 கிராமுக்கு பதிலாக 35ஓ 34ஓ 1 கிராமோ 2 கிராமோ எனி, சரிங்களா, லெஸ் தென் 36 இருந்ததுன்னா 100 ml வாட்டரில் அந்த சொல்யூஷனை நம்ம என்ன சொல்லணும்னா அன்சேச்சுரேட்டட் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லணும். அடுத்து என்ன சொல்கிறாங்க, 36 கிராமுக்கு மேலே, சரிங்களா, 37ஓ 38ஓ 40ஓ மோர் தென் 36 இருந்ததுன்னா 100 ml வாட்டரில் அந்த சொல்யூஷனுக்கு பேர் நம்ம என்ன சொல்லுவோம், சூப்பர் சேச்சுரேட்டட் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, இதெல்லாம் நீங்கள் 10th ஸ்டாண்டர்டில் படித்தது. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, இதோட யூசஸ் கொடுத்துருக்காங்க. யூசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆல்சோ யூஸ்ட் எஸ் ஏ காமன் சால்ட் இல்லைனா டேபிள் சால்ட் இல்லைனா டொமஸ்டிக் பர்பஸ். சரிங்களா, வீட்டு உபயோகத்திற்கு இந்த உப்பை பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காமன் சால்ட்னா பொதுவான சால்ட்டு. சரிங்களா, எல்லா இடத்துலையும் நம்ம சரிங்களா மிளகாத்தை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு, சரிங்களா, கறி ஏதாவது மேக்கப் பண்ணுறது எல்லாத்துக்குமே நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த கெட்டு போகாமல் பதப்படுத்துறதுக்காக பதப்படுத்தும் பொருளாக இந்த நம்ம சோடியம் குளோரைடை தான் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆல்சோ யூஸ்டு த ப்ரிப்பரேஷன் ஆஃப் மெனி இன்ஆர்கானிக் அமௌண்ட்ஸ் சச் அஸ் சோடியம் ஹைட்ராக்சைடு, சோடியம் கார்பனேட், அதெல்லாம் இதில் வந்து நம்ம தயாரிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, சோடியம் குளோரைட்லேருந்து நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் சோடியம் ஹைட்ராக்சைடு ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா வாட்டரை நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா NaOHாவும் HClஆவும் பிரிஞ்சிடும். சரிங்களா, அந்த NaOH நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம். உங்களுக்கு தெரியும் சோடியம் ஹைட்ராக்சைடில் நிறைய யூசஸ் இருக்குது. அதை தான் நம்ம செகண்ட் வீடியோவில் பார்க்க போகிறோம். சரிங்களா, இதில் 2 கான்செப்ட் பார்த்துருக்கோம். ஒன்று வந்துட்டு சோடியம் கார்பனேட் Na2CO3, செகண்ட் ஒன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோடியம் குளோரைடு. இந்த Na2CO3க்கு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா வாஷிங் சோடா, NaClக்கு பேர் காமன் சால்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.